சிற்றம்பலம். நம்ம காஞ்சிபுரத்தில் ஓணகாந்தன் தளி என்று சொல்லக்கூடிய சிவாலயத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம தும்பை செடியை பற்றி பெருசாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆனால் அடியேன் மறுபடியும் இதை ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக இந்த பதிவு. தும்பை இதுக்கு ஒரு பேரே இருக்குது. இதோட ஒரு குட்டி கதையை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெண் சிவனடியார், அவங்க சிவபெருமானை தரிசனம் பண்ணணுன்ட்டு நெடுங்காலமாக தவம் இருந்திருக்காங்க. சுவாமி அவங்களுக்கு காட்சி கொடுத்தவொடனே பேரானந்தத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா பார்த்த உடனே அப்படியே ஒரு சந்தோஷம் வரும்ல, அது போல் எம்பெருமானை பார்த்த உடனே சந்தோஷத்தில் என்ன வரம் வேணும் உனக்குன்னு சுவாமி கேட்கும்போது, நீ என் காலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அப்படியே ஆகட்டும் சதாஸ்துன்னு சொல்லிடுவார் சுவாமி. ஐயோ என்ன நான் தவறு செஞ்சிட்டேன், மகா பாவம் பண்ணிட்டேன், நான் உங்கள் காலுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்க வந்த உங்களை பார்த்த அந்த பேரானந்தத்தில் நீங்கள் என் காலுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு தவறுதலாக நான் கேட்டுட்டேன். இல்லை இல்லை, இந்த வரம் எனக்கு வேண்டாம், மாற்றிடுங்க அப்படின்னும் போது சொன்னது தான். நீ அடுத்த பிறவியில் உன் மனசு போல நீ எவ்வளோ தூய்மையாக இறைவன் மேலே கொண்ட அன்பால், மனிதர்கள்கிட்ட காட்டின அன்பால் வெண்மையாக மலரா நீ பிறப்ப, உன்னை நான் என் தலையில் சூட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேர் தும்பா. அந்த தும்பா இறைவன் சொல்கிறாரு, தும்பா கவலைப்படாதே, உன்னை நான் சூட்டிக்கொள்வேன், அடுத்த பிறவியில் நீ மலரா பிறந்து என்று உன்னுடைய திருவடியை என்னுடைய தலையில் நான் சூட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வரம் கொடுக்குறாரு. அந்த பெண்ணுடைய பெயர்தான் தும்பா, தும்பை செடி. இறைவனை தரிசனம் பண்ணணுன்றதுக்காகவே தவம் இருந்து தன்னுடைய திருவடியையே இறைவன் சூட்டிக்க ஆசைப்பட்டாருன்னா அந்த மனசு எவ்வளோ வெண்மையாக இருக்கும். அந்த பூவு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த அம்மாவுடைய மனசு போல் அந்த பூவோடைய நிறம்.